தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதாத நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,070 மாணவர்கள் தேர்வுக்கு வராத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 28இல் தொடங்க உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மேலும் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் தேர்விற்கு வர மறுக்கின்றனர் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே கைவிடும் இந்த மோசமான நிலைமையை திராவிட மாடல் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக ஏற்குமா, புள்ளி விவரங்களை வெளிப்படுத்துமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திராவிட மாடல் பள்ளிக் கல்வித்துறையின் தோல்வியை வெளிச்சமிடும் வகையில் 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதாததற்கு பிறகு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,070 மாணவர்கள் தேர்வுக்கு வராத அதிர்ச்சி நிலை உருவாகியுள்ளது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு போதிய அறிவுரைகளை ஏற்படுத்தாமல் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் வருகை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் கருவி 6 மாத காலமாக பயன்பாட்டில் இல்லாததால் சரியான நேரத்திற்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் வராமல் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகின்றனர். 6 மாத காலமாக வருகை பதிவேடு பதிவு செய்யும் பயோமெட்ரிக் கருவி பழுதடைந்திருப்பதால் மருத்துவர்களும் செவிலியர்களும் காலதாமதமாக பணிக்கு வருகின்றனர். பல பிரிவுகளில் காலை 8:20 மணி வரை மருத்துவர்கள் பணிக்கு வருவதில்லை. மேலும் சில மருத்துவர்கள் தனியார் கிளினிக் வைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்து வருகை பதிவேட்டில் கையொப்பம் விட்டுவிட்டு சென்று விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செவிலியர்களும் செவிலியர் உடையில் வராமல் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை நோயாளிகள் சிகிச்சை இல்லாமல் காத்து கிடப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு மருத்துவமனைகள் இவ்வாறு அவல நிலையில் இயங்கும் போது மாரத்தான் அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவையில் சிவாஸ் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் சாலையில் நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் பண்ணாரியம்மன் குரூப் நிறுவனங்களுக்கு சொந்தமான சிவா டிஸ்டில்லர்ஸ் மதுபான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் புகழ் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் கோவையில் நடைபெற்ற சோதனையும் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.